விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள், மகிழ்ச்சிகள், நன்றிகள் அனைத்தும் திருதுவா இருக்கட்டும். இறை சாதனை மார்க்கத்தினுடைய தலைவர் இறை மதனையாவிற்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்னும் தெளிவா சொன்னோம்னா, நம்ம திருப்பி திருப்பி சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்னுடைய உடலுக்கும் உங்களுடைய உடலுக்கு வேண்டுமானால் ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம். ஆனால் எனக்குள் இருக்கும் உயிருக்கும் உங்களுக்குள் இருக்கும் உயிருக்கும் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நாம் அனைவரும் ஏக வழியிலிருந்து வந்திருக்கிறோம் என்ற அருட்தந்தையினுடைய கருத்தை நான் உள்வாங்கி உங்கள் அனைவரையும் உயிர்ச்சொந்தமாக பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்களும் விரைவில் அருட்தந்தையினுடைய வழியில் அனைவரையும் உயிர்ச்சொந்தமாக பார்க்கக்கூடிய நிலை உங்களுக்கு விரைவில் வரட்டும் என்ற வாழ்த்துக்களுடன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு, கண்ணைப்பார் யோகம் வரும். ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா, என்னைப்பார் யோகம் வரும் அப்படின்னு. அது காரணம், அது ஒரு உழைப்புக்குன்னு பிறந்த ஒரு பிராணியோட படத்தை போட்டு என்னைப்பார் யோகம் வரும் அப்படின்னு போட்டு. ஏன்னா உழைச்சா மட்டும்தான் யோகம் வரும் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் அந்த சனி கிரகத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுல இருக்கு. சனி கிரகம்ங்கிறதே உழைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த அடிப்படையில் தான் அந்த படங்கள் கடையில் தொங்க விட்டு இருந்துச்சு. நமக்கு அது எதை விட்டுருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யோக மார்க்கத்துல இருக்கோம். நமக்கு எதுக்கா இன்றைய தலைப்பு கண்ணைப்பார் யோகம் வரும் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கண்கள் அப்படிங்கிறது ஆன்மாவினுடைய ஜன்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய ஆன்மா பார்க்கறதுக்கான ஒரு ஜன்னல் கண்கள். அந்த கண்கள் ஆற்றலோட இருந்தா தான் நமக்கு யோகம் வரும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட கண்ணை பார்த்தோம்னா நமக்கு அடுத்த நிமிஷமே மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு மனசுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு ஈர்க்கமும் கிடையாது, எந்த ஒரு வேண்டும் வேண்டாமை அப்படிங்கிற ஒரு நிலைமை கிடையவே கிடையாது. அதனால எந்த குழந்தைய பார்த்தோம்னா நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வர்றதுக்கான அந்த கண்கள்ல நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் அந்த குழந்தையினுடைய கண்கள் மூலமாக வெளிப்படும் பொழுது நமக்குள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். அது யாருடைய குழந்தையா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் குழந்தைய பார்த்தோம்னா அடுத்த நிமிஷமே அதை தூக்கணுங்கிற மாதிரியான உணர்வு வரும். அதுக்கு காரணம் அந்த கண்கள் தான். அந்த கண்கள் ஒரு தெய்வீகமான கண்களா இருக்கிறதுனால அந்த கண்கள் நம்மை ஈர்க்கிறது. அந்த ஈர்க்கக்கூடிய கண்கள் நம்மை அந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொள்ள சொல்கிறது. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்கள் அப்படிங்கிறது என்னங்கிறத கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய கண்கள் யோகம் வரும் கண்களாக எப்படி மாற்றுவது, எப்படி இருக்கிறது, எந்த கண்களை பார்த்தால் யோகம் வரும் என்ற அடிப்படையில் இன்றைய பேச்சு அமைக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை பார்க்கும் பொழுது, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தாயை பார்க்கும் பொழுது கண்கள் விரியும். காரணம், அந்த தாயினுடைய மனதில் இருக்கக்கூடிய அன்பு. அந்த அன்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விளைவுதான் நமக்கு அந்த தாயினுடைய கண்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மனம் விரிவதை பார்த்தீர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தையினுடைய கண்களை கவனிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு கண்டிப்புடன் கலந்த ஆனால் உங்களுடைய தேவையினை நிறைவேற்றக்கூடிய அந்த கண்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த கண்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு நமக்குன்னு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு ஆன்மா இருக்கு. இவர் எனக்கு எவ்வளவு கஷ்டம்னாலும் என்னை எந்த சூழ்நிலையும் கைவிட்டுற மாட்டார். இவர் இருக்கிற வரைக்கும் நான் என் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சே தீருவேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்க அப்பாவா தான், ஒரு ஹீரோயின் அப்படின்னா அவங்க அம்மாவா தான். அவங்க ரெண்டு பேரையும் அடியொட்டியே தான் நம்ம எல்லாரும் வளர்ந்துட்டே வர்றோம். அதுக்கு காரணம் அந்த கண்களில் இருக்கக்கூடிய அம்மாவினுடைய கண்களில் இருக்கக்கூடிய கருணை, அன்பு, அப்பாவுடைய கண்களில் இருக்கக்கூடிய கருணை பிளஸ் அந்த கண்டிப்பு. ஆனால் நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய அந்த கண்களுக்குள்ளே இருக்கும் ஆற்றல். ஏன்னா அந்த ஆன்மா சொல்லுது நம்மள்கிட்ட. ஏன்னா ஒவ்வொருவருடைய கண்களும் பார்த்தீங்கன்னா ஆன்மாவினுடைய ஜன்னல் அப்படின்னு தான் சொல்றாங்க. உள்ள இருந்து பார்க்கக்கூடிய ஆன்மா பார்க்கறதுக்கான ஒரு கருவியாகத்தான் இந்த கண்கள் பயன்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தந்தையினுடைய கண்கள் ஒரு மிகச் சிறப்பாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நம்முடைய சகோதர சகோதரிகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட இருக்கிற போது பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாம ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நினைவு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம். இன்னைக்கு பெரிய வசதியா இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் அந்த கண்களை இந்த நம்முடைய கண்கள் தேடுவதை நீங்கள் மறக்கவே முடியாது. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி, நீங்க கண்ணை மூடி உங்க சகோதரனையோ உங்க சகோதரியவோ சின்ன வயசுல இருந்ததை கவனிச்சு நோக்கினீங்கன்னா அவங்களுடைய கண்கள் ஞாபகம் வரும். அந்த கண்களில் இருந்த அந்த அன்பு ஞாபகம் வரும். அந்த அன்பு நம்ம ஈர்ப்பதை பார்ப்பீர்கள். எத்தனை வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் இது பண்ணாலும் அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த சேர்றதுக்கான ஒரு அன்பான கண்களாக இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்க, அந்த கண்கள் நம்ம எப்பொழுதுமே ஈர்த்து கொண்டே இருக்கும். அது இந்த ஜென்மத்துல கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய ஜென்மத்திலே இந்த 4 பேருடைய கண்களும் நமக்கு நினைவு வந்து கொண்டே இருக்கும்.
தாயினுடைய கண்கள், தந்தையினுடைய கண்கள், சகோதரியினுடைய கண்கள், சகோதரனுடைய கண்கள், அனைத்தும் நமக்கு வந்து எவ்வளவு சங்கடம் வந்துச்சுனாலும் சரி சகோதரனுக்கு சகோதரிக்கிட்டு. ஆனா அந்த கண்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்ததை பகிர்ந்துக்கிட்டு சாப்பிட்டதா இருக்கட்டும், ஒரு துணிமணியை பகிர்ந்துக்கிட்டதா இருக்கட்டும், ஒரு ரூபா இருந்தா ஆளுக்கு 50 காசா எடுத்துக்கிட்ட காலங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா கூட அந்த கண்களின் கருணையை புரிய முடியும். அந்த கண்களை நாம் எப்பப்பெல்லாம் அடிக்கடி யோசிச்சுட்டே வருமோ அப்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கான யோகத்தை நம்மால் ஈர்க்க முடியும். யோகம் எங்கே இருக்கு? வெளியில இருக்கு. அந்த யோகத்தை எப்படி இருக்கலாம்? நம்முடைய கண்கள் மூலமா இருக்கலாம். அந்த கண்கள் மூலமா எப்படி இருக்கலாம்? ஏற்கனவே நமக்கு அனுபவப்பட்ட கண்களை நாம் நினைக்கும் பொழுது அந்த கண்களுடைய ஆற்றல் நம்முடைய கண்களில் நிறையும் பொழுது, அது நம்முடைய கண்களில் நிறைந்து நம்முடைய ஆன்மாவில் நிறையும் பொழுது, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களா இருக்கக்கூடிய அனைவருடைய ஆற்றலும் நமக்குள் வருவதை பார்ப்பீர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி என் குடும்பத்தில் இருக்காங்க, என்னை கைவிட மாட்டாங்கங்கிற ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அந்த உணர்வுகள் வருவதற்கு காரணம் அந்த கண்கள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நண்பர்கள். அந்த படிக்கிற காலத்துல 1வது படிச்சதுல இருந்து நீங்க காலேஜ் படிச்சிருந்தாலும் சரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்களுடைய கண்களை யோசிச்சீங்கன்னா தெரியும். அந்த நண்பர் உங்களுக்கு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் உதவி செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது. எனக்கெல்லாம் என் வாழ்க்கையில பல்வேறு காலகட்டங்கள்ல என்னுடைய நண்பர்களா இருந்தாங்க. பிளஸ் டூல எல்லாம் ஒரு தடவை நான் ஒரு கிளாஸ் விட்டு வெளியில எந்திரிச்சாரு என் கூட 10 பேர் எந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த உயிர் தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த கண்களை இன்னைக்கு என்னால அந்த 10 பேருடைய கண்களையும் மறக்கவே முடியாது. இது மாதிரி காலேஜ்ல படிக்கும்போது கலைச்செல்வன் ஒரு நண்பர் இருந்தாரு. இப்ப அவர் எங்க இருக்கான்னு தெரியாது. ஆனா அவர் பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அப்பா கொடுக்குற ஃபீஸ் வந்து நான் மற்ற நண்பர்களுக்கு செலவழிச்சிருவேன். ஆனா அவர் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய ஃபீஸை அவர் கட்டிக்கிட்டே வந்தார். இது மாதிரியான நண்பர்களுடைய கண்களை இன்னைக்கும் மறக்கவே முடியாது. இது மாதிரி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இதே மாதிரியான நண்பர்களுடைய கண்கள் நினைவில் இருக்கும். அந்த நண்பர்களை நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு யோகம் தன்னை போல் தேடி வரும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்முடைய கருமையத்தில் பதிந்த பதிவு நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளாக பதிந்திருக்கு. அந்த கண்களை நாம் மீண்டும் மீண்டும் நினைக்க நினைக்க நமக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கருமையத்திலிருந்து அலையா விரியும். அந்த விரியக்கூடிய அலையில அந்த நண்பர்கள் தெரியும். அந்த நண்பர்கள் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை நமக்குள்ள எத்தனையோ ரகசியங்கள் இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அனைத்தும் பார்த்தீங்கன்னா அந்த கண்களை நினைக்கும் போது தன்னை போல வரும். இது மாதிரி ஒவ்வொரு விதமான கண்களையும் நம்ம யோசிக்க யோசிக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்களில் ஆற்றல் பெறுவதை பார்ப்பீர்கள். அந்த கண்களை யோசிக்கும் பொழுது நமக்குள் ஒரு மகிழ்ச்சியை வர ஆரம்பிக்கும். மகிழ்ச்சி வந்தோடனே யோகம் வர ஆரம்பிக்கும். எப்போ யோகம் வரும் அப்படின்னா மகிழ்ச்சி எப்போ நிறைஞ்சிருக்கோ அப்பதான் யோகம் வரும். அந்த யோகம் வருவதற்கு எதை நுட்பமா பயன்படுத்தலாம்னா சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்த கண்கள். இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து படிச்சு வந்த ஆசிரியர்கள் பல நேரத்தில் நம்ம குறும்பு பண்ண போது கூட உதவியா இருந்து நம்மளை ஒவ்வொரு வகுப்புலையும் தேர்வுல வெற்றி பெறுவதற்கு செய்ய ஆசிரியர்கள் அவ்வளவு கண்டிப்பா இருப்பாங்க. கையில குச்சி வச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு மட்டும் நினைக்கக்கூடிய அந்த ஆசிரியருடைய கண்கள், அந்த கண்களை நம்ம யோசிக்க யோசிக்க பார்த்தீங்கன்னா நமக்குள்ள யோகம் பெருகுவதை பார்ப்பீர்கள். இன்னைக்கு எனக்கெல்லாம் 1வது டீச்சர்ல இருந்து நான் காலேஜ்ல படிக்கிற வரைக்கும் இருந்த என்னுடைய லா காலேஜ் ஆசிரியர் வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. காரணம் அவங்களுடைய கண்கள். இப்ப கண்ணை அப்படியே திறந்துகிட்டே யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு அவருடைய கண்கள் தெரியும். இன்னும் நான் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்வரா இப்ப அவர் வந்து சென்னையில முதல்வரா இருக்காரு. அவர்லாம் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவர். அவருடைய கண்களுடைய சிறப்பே என்னன்னு சொன்னீங்கன்னா எங்க கிளாஸ்ல இருந்தா 80 பேர் இருக்கிறோம்னா அந்த மாதிரி 5 செக்ஷன் இருக்கு. அந்த 5 செக்ஷனையும் அவர் போய் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது யாரு வரல அப்படிங்கிற நம்பரை மட்டும் தான் சொல்லுவார். வந்திருக்கவங்க நம்பரை சொல்லவே மாட்டார். 48 அப்படின்னு சொல்லுவார், வந்திருக்க மாட்டோம். 52 அப்படின்னா அந்த நம்பர் வந்திருக்க மாட்டாங்க. அப்ப அவருடைய கண்கள்ல ஒவ்வொரு மாணவர்களையும் அவர் வச்சிருந்திருக்கிறாருங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நுட்பம். அவர் மாதிரி ஒரு ஆசிரியர் நினைவுல நான் ஒவ்வொரு நபரையும் வச்சிருந்த நபரை நான் சந்திச்சதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பேரை பார்க்கிறேன். ஆனா அவங்களுடைய தன்மை வந்து வேறு தன்மையில இருந்துச்சு. அவர் 5 செக்ஷன் எடுக்கிறாருன்னா 500 பேருக்கு அவருடைய 500 பேருடைய கண்கள் தெரியணும், 500 பேருடைய உருவம் தெரியணும், 500 பேருடைய பேர் தெரியணும், 500 பேருடைய நம்பர் தெரியணும். இது எல்லாம் தெரியும். இது தெரிஞ்சா மட்டும்தான் அவரால் அந்த வராத ஆளை மட்டும் சொல்ல முடியும். அப்ப எவ்வளவு பெரிய அந்த கண்கள்ல எவ்வளவு அன்பு அந்த மாணவர்கள் மேல வச்சிருந்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அப்படி ஆற்றல் மிக்க ஆசிரியர்களுடைய கண்களை நம்ம சிந்திக்கும் போது நமக்கு நிச்சயமாக யோகம் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த யோகம் வருவதற்கு பின்னாடி இந்த ஆற்றல் மிக்க கண்கள் இருக்குங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. சின்ன வயசுல இருந்து நான் பல்வேறு தேர்வுகளில் வெற்றி வந்த போதும் சரி, விளையாட்டுகளில் வெற்றி விட்டபோது அந்த விளையாட்டுல இருந்த பிடி வாத்தியாரா இருந்தக்கூடிய அந்த பிடி வாத்தியார்களை இன்னைக்கும் நினைச்சாலும் என்னால, ஏன்னா நம்ம ஓடி வரும்போது எப்படியாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டானா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கண்கள்ல இருக்க ஆர்வம், அவங்க கண்களை ஏமாத்திடக்கூடாதுங்கிற இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வேகம், இதன் மூலமாக நாம் வெற்றி அடைந்த
பல்வேறு விளையாட்டுகள் வெற்றி பெற்ற நினைவுகள் அனைத்தும் எனக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு பேச்சு போட்டியில பேசுறோமா, அப்ப எங்க டீச்சர்ஸ் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கண்கள்ல இவன் எப்படியாவது ஜெயிச்சிருவானே, எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துட மாட்டாப்லையா அப்படின்னு நினைச்ச அந்த கண்களை இன்னைக்கு என்னால கவனிக்க முடியுது. அந்த கண்களை நான் நினைக்கும் போது அந்த உருவத்தை என்னால் நினைக்க முடியுது. அந்த உருவங்களை நினைக்கும் பொழுது யோகம் நிச்சயமாக வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த கண்கள் மூலமா தான் கனெக்ஷன் வச்சிருந்திருக்கோம். ஏன்னா அந்த கனெக்ஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் திருப்பி வரணும்னா அந்த கண்களை யோசிக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய கண்களும் எனக்கு முன்னாடி வருது. இதே மாதிரி உங்க எல்லாருக்கும் வரும். அந்த கண்களுடைய ஆற்றலை நீங்க யோசிக்க யோசிக்க உங்களுக்குள்ள அந்த யோகம் பெருக ஆரம்பிக்கும். ஏன்னா இது எல்லாமே நன்றி உணர்வுடைய வெளிப்பாடா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து நன்றி உணர்வுன்னு வந்துச்சு, எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க படிக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கவங்க நீங்க எப்படியாவது வெற்றி பெற்ற மாட்டீங்களான்னு நினைச்சது, படிக்கிற காலத்துல உங்களுடைய தேர்வுல நீங்க வெற்றி பெற்ற மாட்டீங்களான்னு ஆசைப்பட்டது, அதே மாதிரி நீங்க விளையாட்டு போட்டிகள்ல இருந்தீங்கன்னா அதுல வெற்றி பெற்ற மாதிரி. இப்ப நான்லாம் என்சிசில இருந்தேன். அப்ப ஜி சுப்பிரமணியம்னு ஒரு அவர் இருந்தார். அவர்லாம் பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த ரைஃபிள்ல ஃபர்ஸ்ட் வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைச்சது இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கண்கள்ல இருந்த அந்த ஏக்கத்தை என்னால உணர முடியும். அவங்க பிள்ளைகளை அவர் நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம மாதிரி மாணவர்கள் அவங்க நினைச்சாங்க, அவங்களுக்காக ஜெயிக்கணும்னு நினைச்ச ஜெயிச்சதே ஏராளமான விஷயம். அப்ப அந்த கண்கள் ஒவ்வொன்றையும் நம்ம யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக யோகம் வரும். அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனதினுடைய அடித்தளத்திலிருந்து நன்றி உணர்வு வருது. ஒவ்வொரு நன்றி உணர்வு எங்க இருந்து வரும்னா நம்முடைய மனதின் அடித்தளத்தில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. மனதின் அடித்தளத்திலிருந்து நமக்குள்ள வந்து அந்த கண்களை யோசிச்சு அந்த நபர்களை நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்க இறைவன் அந்த இறைவன்களை தேடுகிறார். அந்த இறைவன்களை தேடும் பொழுது நமக்கான யோகங்கள் தேடி தேடி வர ஆரம்பிக்கும். பெரிய முயற்சி எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. அந்த யோகம்ங்கிறது நம்மளை தேடி வருவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க கவனிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி உணர்வு மட்டுமே தான் மேலோங்கி நிற்கிற நிலைமையில இருக்கும். அதுக்கு காரணம் நம்முடைய அந்த கண்கள் மூலமாக ஏற்பட்ட தொடர்பு. அந்த தொடர்புகளை நம்ம நினைக்கும் பொழுது அதான் நான் சொல்ற மாதிரி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு யோகம் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய கண்கள் அந்த யோகம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது வெற்றிகள் புரிய ஆரம்பிக்கும். ஏராளமான வெற்றிகள் வரும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அது அனைத்தும் நடைபெற ஆரம்பிக்கும். அனைத்திற்கும் இந்த கண்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த கண்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு பின்னாடி பயிற்சிகளை பார்க்கலாம். இதுல வந்து நீங்க இதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சந்திப்புகள் நடக்கும். அது மாதிரி ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நண்பரோட மிக நெருக்கமான உறவு இருந்திருக்கலாம். அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எத்தனையோ தியாகங்கள் செஞ்சிருக்கலாம். அந்த தியாகங்கள் முழுக்க உங்களுக்குள்ள வரும்போது உங்க கண்கள்ல நினைவுகளா வரும்பொழுது உங்களுக்கான யோகங்கள் தேடி வருவதை பார்ப்பீர்கள். இந்த கண்களை யோகமான கண்களை வெளியில் தேட வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் தேடினாலே உங்களுக்கு தேவையான யோகமான கண்கள் வர ஆரம்பிக்கும். அந்த யோகமான கண்கள் வரும் பொழுது அந்த யோகமான கண்களின் வழியாகத்தான் அந்த உயிருக்குள்ள இருக்க ஜீவன்ல இறைவன் அடித்தளமாக இருக்கிறான் என்பதை உணரும் பொழுது அந்த இறையாற்றலை நாம் உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் யோகங்களை வருவதை பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யோகங்கள் வந்துட்டே இருக்கும். எவ்வளவு வருத்தமா இருந்தாலும் உங்களுடைய சின்ன வயசு நினைவுகளை யோசிச்சு பாருங்க. அந்த கண்கள்ல உங்களுடைய நண்பர்களை கொண்டு வந்து பாருங்க. பல்வேறு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்தது. சொல்ல முடிந்த விஷயங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கலாம். நிறைய ஆட்டோகிராஃப் விஷயங்கள் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. அதை சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கண்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் இளமை உருவாவதை பார்ப்பீர்கள். இன்னைக்கு ஒருவேளை குடும்பத்துல வருத்தம் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள் வருவதை பார்ப்பீர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த யோகமான கண்கள் உங்கள் வாழ்க்கையை சுற்றி சுற்றி சுழன்று வந்து கொண்டே இருக்கிறது. பிறந்ததிலிருந்து இன்று வரை உங்களுடன் இந்த யோகமான கண்கள் உங்க வாழ்க்கையில பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. அதை நம்ம கவனிக்க கவனிக்க இந்த யோகமான கண்கள் நம்ம வாழ்க்கையில தொடர்பு எடுத்துக்கிட்டே வரும். இந்த யோகமான கண்களை நினைவு வைக்கிறதுக்கு தான் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தை படம் போட்டிருப்பேன். அந்த ஆந்தை எதுக்காக வச்சிருக்கோம்னா அது இரவுலயும் அந்த கண்களுக்கு பலன் அந்த பவர் இருக்கு. பகல்ல நமக்கு பவர் இருக்கு. அப்ப அந்த ஆந்தையினுடைய கண்களை பார்க்க பார்க்க நமக்கு அந்த ஞாபக சக்தி அதிகமா ஆகும். அந்த ஞாபக சக்தி அதிகமாக அதிகமாக சிறு வயசில் இருந்து நடந்த சிறப்பான விஷயங்கள், இன்பமான விஷயங்கள், துன்பமான விஷயங்கள், வருத்தமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வாழ்க்கையில அப்படியே அது ரொட்டேஷனா வர்றதை பார்ப்பீங்க. பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏராளமான கண்கள் யோகமான கண்களாகவே இருந்து வந்திருக்கும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ஆசிரியரும் உங்க வாழ்க்கையில உங்களை ஃபெயில் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கவே மாட்டாங்க. எப்படியாவது இவன் பாஸ் பண்ணிட மாட்டானா, 45 43 வந்திருக்கு, அப்படியே 2 மார்க் போட்டு அவனை பாஸ் பண்ணி விட்டுற முடியுமா அப்படின்னு பார்த்த ஆசிரியர்கள் தான் நினைப்பாங்க. அதே மாதிரி உங்க அம்மா அப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு சாப்பிட்றதுல குறைச்சிட்டு கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், அந்த நபர்கள் எப்படியா நம்ம தம்பி ஜெயிச்சிட மாட்டானா, இல்ல நம்ம அண்ணன் ஜெயிச்சிட மாட்டானா, நமக்கு ஒரு கஷ்டம்னா அந்த
ஜீவன் ஓடி வந்து உதவி செஞ்சதுல இருந்து, அன்னைக்கு போத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு பெட்ஷீட் இருந்தா அந்த பெட்ஷீட்டை நமக்கு தூக்கி கொடுத்ததுல இருந்து, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த கண்கள் ஏராளமான யோகமான கண்கள் உங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டே வரும். அந்த கண்களை நாம் இன்று பல்வேறு சூழ்நிலையால் மறந்து விட்டிருக்கிறோம். அந்த மறந்த கண்களை நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான யோகங்கள் வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் அந்த கண்கள் வழியாக அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் நம்மை பார்க்கிறார், நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் அந்த ஜீவனை பார்க்கிறார் என்ற அடிப்படையில் நீங்க சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயங்களையோ இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல உதவி செஞ்சிருக்கலாம், இல்ல சின்ன லெவல்ல உதவி செஞ்சிருக்கலாம். அந்த சின்ன உதவி உங்களுக்கு பெரிய உதவியாக அமைந்திருக்கலாம். நீங்க யாருன்னே தெரியாம இருந்திருக்கலாம், உங்களை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக அந்த ஜீவன் உதவி செஞ்சிருக்கலாம். இது மாதிரி பல்வேறு விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது அந்த கண்களை யோசிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை நோக்கி யோகங்கள் வர ஆரம்பிக்கும். இதைத்தான் வந்து ஒவ்வொருத்தருடைய கண்ணைப்பார் யோகம் வருங்கிறதே வந்து அந்த கண்களை யோசிக்க யோசிக்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா முகம் மறக்கலாம், ஆனா அந்த கண்கள் மறக்கவே மறக்காது. எனக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1000 கண்களாவது ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கும். காரணம் அந்த கண்கள் மீது நான் வச்சிருக்கிற அக்கறை. ஏன்னா அந்த கண்கள் ஞாபகம் இருக்கணும்னா முதல்ல என் மனசுல தெளிவு இருக்கணும். என் மனசுல தெளிவு இருந்தா தான் என்னுடைய பார்வையில் தெளிவு இருக்கும். என்னுடைய பார்வையில் தெளிவு இருந்தா தான் அந்த கண்களை என்னால ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அந்த கண்களை நான் ஞாபகம் வச்சிருந்தேன்னா என்னுடைய அந்த உருவத்தை என்னால் ஞாபகம் வச்சிருக்க முடியும். அந்த உருவத்தை நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன்னா என்னுடைய கண்கள்ல அப்பழுக்கற்று எந்த குறையும் இல்லாமல், எந்த ஒரு அன்பு தவிர வேற அன்பும் கருணையும் இல்லாமல் வேறு எந்த உணர்வும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் என் கண்கள் அவர்களுடைய கண்களை அப்படியே போட்டோஜிக் மெமரின்னு சொல்லுவாங்க பார்த்தோம். அந்த மெமரி மாதிரி அதை வச்சிருக்கணும்னா நான் அந்த கண்களை பார்த்து பேசியிருக்கேன். யார் ஒருத்தருக்கு ஒருத்தவங்களுடைய கண்களை பார்த்து பேச முடியல, அப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்கிறதுனாலதான் அந்த எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுடைய கண்களை நம்மால் பார்த்து பேச முடியும். யார்கிட்ட பேசினாலும் நம்மால கண்களை பார்த்து பேச முடியும்னா நம்மளுடைய மனசு எந்த விதமான அப்பழுக்கு இல்லாம இருக்கு, அது தூய்மையா இருக்கிறதுனாலதான் எதிர்த்தாப்புல இருக்க ஒரு நபரை வந்து பார்த்து பேச முடியும். இல்ல நம்மளுடைய குற்ற உணர்வு இருக்குன்னா பார்வை இந்த பக்கத்துல போகும், அந்த பக்கத்துல போகும், மேல போகும், கீழே போகும், அவருடைய கண்களை சந்திக்கிறதே தவிர்க்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பண்ணுச்சுனாலே நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. அந்த குற்ற உணர்வு இருக்கிறதுனால நம்மால் அந்த கண்களை சந்திக்க முடியவில்லை. நிறைய கண்களை ஞாபகம் வச்சிருக்க முடியும்னா அந்த கண்களை நீங்கள் நேரடியாக சந்திச்சு உங்களுடைய கருமையத்தில் பதிவு ஏற்படுத்தி இருந்தால்தான் உங்களுக்கு வந்து அந்த கண்கள் அனைத்தும் யோகமான கண்களாக உங்களுக்கு இன்று இல்லை, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அது உங்களோடு டிராவல் பண்ணுறது பார்க்க முடியும். ஏன்னா நான் இன்னைக்கு ஏராளமான கண்களை நான் என்னால அப்படியே என்னால வரைய முடியும்னா வரைகிற அளவுக்கு என்னால கண்களை ஞாபகம் வச்சிருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை கொண்டாட்டமாகவே வாழ்ந்திருக்கேன். எந்த இடத்துலையும் என்னை திண்டாட்டமா என்னுடைய உறவோ அல்லது என்னுடைய நண்பர்களோ என்னை சுற்றி இருக்க சூழ்நிலையோ இரையாற்றலோ என்னை என்னைக்குமே விட்டது கிடையாது. எந்த இடத்துல எனக்கு ஒரு கஷ்டம்னாலும் அடுத்த செகண்டே அது எனக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து உதவி செஞ்சிருக்கு. என்னுடைய ஆசிரியர் பெருமக்களா இருக்கட்டும், என்னுடைய நண்பர்களா இருக்கட்டும், என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், இல்ல என்னுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல சித்தப்பா பெரியப்பா இருக்கட்டும், என்னுடைய மாமன் மச்சான்களா இருக்கட்டும், என்னுடைய அத்தை சித்திமார்களா இருக்கட்டும், அனைவருடைய கண்களும் என்றுமே என் மீது அன்பே பொழிந்திருக்கிறது. அந்த அன்பை பொழிந்த கண்களை என்றுமே என்னால் மறக்க இயலாது. அந்த என்றுமே மறக்க இயலாத அளவுக்கு நான் வந்து விட்டாலே நன்றி உணர்வுடைய உச்சத்தில் இருக்கிறேன். அந்த நன்றி உணர்வுடன் உச்சத்தில் இருந்தால் கண்கள் அந்த கண்களை பார்த்தாலே எனக்கு யோகம் வரும். அப்படின்னா நான் வாழ்க்கை முழுக்க யோகமான நபராகவே வாழ்ந்து கொண்டு வருவேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அந்த இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா அதே பழக்கம் இன்று வரைக்கும் நான் ஹோட்டலுக்கு போனேன்னா எனக்கு சர்வ் பண்றவங்கல இருந்து அந்த கேஷியர்ல இருந்து என்னை சுத்தி இருக்க வீட்டுக்காரங்கள்ல இருந்து எல்லாருடைய கண்களும் எனக்கு ஞாபகம் இருக்கு. காரணம் நான் அவருடைய கண்களை நேரடியாக பார்க்கிறேன். அந்த கண்களுடைய நேரடியாக பார்க்கும் பொழுது அந்த ஆன்மாவுடைய அடித்தளத்தில் இருக்க இறைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை எனக்குள் நிறைகிறது. அந்த இறைத்தன்மை நிறைய நிறைய பார்த்தீங்கன்னா யோகம் வருவதற்கு எந்த தடைகளுமே இருக்காது. யோகத்தை தவிர நம்முடைய வாழ்க்கையில் வேறு வழிகளே இருக்காது. வெற்றி மேல் வெற்றி வருவதற்கு இந்த கண்ணைப்பார் யோகம் வறுமை என்பது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். இது ஒரு புறம். இது நடப்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை தாண்டி அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம், அங்கே ஒரு இறைவனை ஒரு சிலையா வடிச்சு வச்சிருக்காங்கன்னா அந்த கண்களை நீங்க பார்த்து பாருங்க. அந்த கண்களை நீங்க பார்க்க பார்க்க அந்த கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இரையாற்றல் நமக்குள் நிறைவதை பார்க்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சூட தீவான காட்டுறது இதுகளே பண்ணிருப்பாங்க. நான் அப்படி பார்க்கவே மாட்டேன். நான் போனேன்னா அந்த தெய்வத்தோட கண்களையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த கண்களை பார்க்க பார்க்க அந்த தெய்வீகத்தன்மை அந்த திருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை நமக்குள் நிறைவதை பார்ப்பேன்.
அந்த தெய்வீகத்தன்மை நமக்குள்ள வந்து நம்முடைய உடல் முழுக்க நிறையறதை கவனிச்சுட்டே இருக்கும்போது நமக்குள் யோகங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த தெய்வ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய குருமார்கள் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியுடைய கண்களை பாருங்க. எவ்வளவு இன்பமா இருந்தாலும் அந்த கண்களை போய் பாருங்க, ஒரே நிதானமா இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு துன்பமா இருந்தாலும் போய் பாருங்க, அந்த கண்களை பாருங்க, அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கண்கள்ல இருந்து நமக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிட்டே இருக்கும். இது மாதிரியான கண்கள் அனைத்தும் யோகமான கண்கள். இந்த கண்களை தாண்டி நம்முடைய கண்களை யோகமாக மாற்ற வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு மிக முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்க உடற்பயிற்சியில் இருக்கக்கூடிய கண் பயிற்சியை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வரும் பொழுது கண்களுக்கான ஆற்றல் அதிகமாகிக் கொண்டே வரும். கண்களுக்கான ஆற்றல் அதிகமானாலும் தான் நம்முடைய கண்ணை பார்த்தால் யோகம் வரும். ஏன்னா நீங்க வேத சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய ஐயர் இருப்பாங்க. இந்த ஹோம கரண்டியை வச்சிருக்கிறவங்க கண்ணாடி போடாம இருக்கணுங்கிறது சாஸ்திரத்திலே இருக்கு. ஏன்னா அந்த கண்களுடைய ஆற்றல் அந்த ஹோமத்துல போகணும். எனக்கு அந்த துர்க்கை சுத்தர்ன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா எனக்கு ஒரு மகானோட மிக நெருங்கிய உறவு இருந்துச்சு. அந்த மகான் சொன்ன விஷயங்கள்ல அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஹோமம் பண்றோம்னா நம்ம கண்கள்ல கண்ணாடி போட்டுக்க கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கண்கள்ல ஆற்றல் இருக்கணும். அந்த வான்காந்தத்தை ஈர்த்து நம்ம ஜீவகாந்தத்து மூலமா அந்த நெருப்பு கொடுத்து வந்திருக்கிறவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய கண்களில் ஆற்றல் இருக்கணும். அவர் ஒரு மிகப்பெரிய இந்த சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய படப்பைங்கிற இடத்துல இருந்தாங்க. துர்க்கை சித்தர்னா ஒரு மிகப்பெரிய மகான். அவர் பல்வேறு விதமான மந்திர சாஸ்திரத்தில் மிகச் சிறந்தவர். அவர் வந்து பல்வேறு சான்ஸ்கிரிட்ல இருந்த விஷயங்கள் பூராத்தையும் தமிழ் மந்திரங்களாக பயன்படுத்தி மக்கள் உயர்வடைவதற்காக கொடுத்தார். இப்பொழுதும் அவரை நான் நினைத்தால் அவருடைய கண்கள் எனக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேவையே செய்யறதே வேலையா வச்சிருந்த மானாமதுரையில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா சாமிகள், ஞானசேகரன் சாமிகள் இருந்தாங்க. அவங்க இப்ப இல்ல. அவங்க வந்து 24 மணி நேரம் அன்னதானம் போட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுடைய கண்களை இப்ப நினைச்சனால என்னால அந்த கருணையான கண்களை யோசிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழனியில இருந்து மூட்டை சாமிகள் என்று சொல்லக்கூடிய கணக்கம்பட்டி சாமிகள் என்று சொல்லக்கூடிய சாமி, நான் 98ல இருந்து அவரோட ஃபாலோவரா இருக்கிறேன். அவருடைய கண்கள் இன்னைக்கும் நம்ம நினைச்சோம்னா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான மகான்களுடைய கண்கள் நமக்கு எப்பா இருந்தாலும் யோகத்தை தந்து கொண்டே இருக்கக்கூடிய கண்கள். ஆனால் அத்தனை கண்களையும் நம்முடைய மனதிற்குள் கொண்டு வந்து நம்முடைய ஆற்றலை அதிகப்படுத்தி நம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் நமக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் கற்றுக் கொடுத்த உடற்பயிற்சியை தெளிவாக செய்து அதில் இருக்கக்கூடிய கண் பயிற்சியும் நாம் சிறப்பாக செய்து கொண்டே வருவதன் மூலமாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரை நம்ம சிறப்பாக செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆற்றல் கண்களுக்கான ஆற்றல் அதிகமாகிட்டே வரும். அந்த கண்களுடைய ஆற்றல் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் எதை பார்த்தாலும் யோகமாக அமையும். அந்த கண்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். முதல்ல நம்முடைய உடலில் இருந்து வெளியேறக்கூடிய ஜீவகாந்தம் அதிகமாக வெளியேறக்கூடிய உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்களாகத்தான். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருக்க இருக்க நம்முடைய ஜீவகாந்தம் நம்முடைய கண்கள் மூலமாக வெளியேறி கொண்டே இருக்கும். அப்ப வாய்ப்பெல்லாம் கிடைக்கிற போதெல்லாம் கண்ணை மூடி நமக்குள்ள பார்த்துட்டே வந்தோம்னா நம்முடைய ஜீவகாந்தம் வீணாகாமல் இருக்கும். நம்முடைய கண்கள் ஆற்றல் பெற்றுக்கொண்டே வருவதை பார்க்கிறேன். நம்முடைய கண்கள் ஏராளமான ஆற்றலுடன் இருந்தால் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் யோகம் பெறுவார்கள். நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். நாமே ஒரு யோகமான கண்களை உடையவர்களாக மாறுவோம். அதற்கு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அற்புதமான பயிற்சிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாகவும் அதன் மூலமா பார்த்தீங்கன்னா கண்கள் ஆற்றலோட இருந்துச்சுன்னா நம்முடைய கல்லீரல் ஆற்றலோடு இருக்கும். கல்லீரல் ஆற்றலோட இருந்துச்சுன்னா மண்ணீரல் ஆற்றலோட இருக்கும். இந்த கல்லீரலும் மண்ணீரலும் ஆற்றலோட இருந்தா ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரவே வராது. எப்ப இந்த கல்லீரலோ மண்ணீரலோ வீக்கா இருக்கோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வேகமா வந்துடும். ஏன்னா அப்படி ஒரு இடத்துல தேக்கும் போது கல்லீரல் வந்து இமீடியட்டா அதுக்கு சப்போர்ட் கொடுத்து அந்த பிளாக்கை எடுக்க முடியாது. காரணம் அந்த அந்த கல்லீரல் வீக்கா இருக்கு. காரணம் வந்து அந்த கண்கள் வீக்கா கல்லீரல் வீக் ஆகிக்கிறது. கண்களுடைய சக்தி அதிகரிக்க நம்முடைய கல்லீரல் மண்ணீரலுடைய சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி அதிகரிக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்கள் யோகமான கண்கள்ல நமக்கு அமையும். ஏன்னா நம்முடைய உயிர் நம்முடைய உடலில் தங்கி இருப்பதற்கு நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய ஆற்றல் கல்லீரலிலும் மண்ணீரலிலும் இருப்பதன் மூலமாக நமக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ இது மாதிரியான சூழ்நிலை வந்தா அடுத்த செகண்ட் நம்மளை அது காப்பாத்துறதுக்காக இருக்கக்கூடிய கண்கள் யோகமான கண்கள் இல்லையா? நிச்சயமா அது யோகமான கண்களா இருந்தா தானே நம்மளை பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட கண்களை நம்ம உருவாக்கிக்கணும்னா நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. மிக எளிய முறை உடற்பயிற்சி சாமிஜி சொல்லி கொடுத்துருக்கேன். வெறும் 30 நிமிஷம் தான் வரும். விடாம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கண்ணாடி போட வேண்டியதில்லை. நம்முடைய அனைத்து உறுப்புகளும் சரியா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையில போய் ஏராளமான காசு செலவழிக்க வேண்டியதில்லை. நம்ம வெற்றியிலேயே பெற்றுக்கிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம சிறப்பாக இருந்துகிட்டே இருந்து
நம்முடைய கண்களை யோகமான கண்களாக மாற்றினால் அது நமக்கு பயன்படுது, மிகப்பெரிய அளவில் பயன்படும். ஏன்னா இந்த மாதிரியான நோய்கள் வராமல் இருப்பதற்கு பயன்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தவ ஆற்றலை பயன்படுத்துவதற்கு கண்களுடைய சக்தி மிகப்பெரியது. இந்த தவ ஆற்றலை பயன்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நாம் ஆற்றலை பிரித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் நம்முடைய யோகமான கண்களா இருக்கு. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு 7 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் 14.7 ஆயிடுச்சு. அவருக்கு வந்து டயாலிசிஸ் தவிர வேற வழி இல்லைங்கிற போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோமியோபதி மருத்துவர் மூலமா அவருக்கு மருந்தை கொடுத்துட்டு அவருக்கு டெய்லி வாழ்த்து கொடுத்ததோட விளைவு அவர் ஒரே ஒரு நாள் இரவுல மட்டும் 8 கிலோ அவர் வெயிட் குறைஞ்சிருந்தார். காரணம் இந்த கண் தவம் பண்ணி மகரிஷியுடைய கண்களை பார்த்து மகரிஷியுடைய கண்கள்ல இருந்து ஆற்றலை எனக்குள்ள வாங்கி நிரப்பி கைகளை வச்சு அந்த தம்பியை நினைச்சு குருவங்கடீஸ்வரன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்தியதோட விளைவு அந்த பையனுடைய உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த எதிர்மறை சக்திகள் நீங்கி அவருடைய உடல்ல இருந்து வெயிட் குறைஞ்சது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3.2 ஆகி நாளை கழிச்சு என்னை வந்து கோயம்புத்தூர்ல இருந்து என்னை பார்க்க வர்றாரு. அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க கண்கள் அருட்தந்தையுடைய கண்கள். அந்த கண்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை நாம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சிறப்பாக தவம் செய்து அருட்தந்தையினுடைய கண்களை பார்த்து நம்முடைய உடலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நிறையட்டும்னு அவருடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை வாங்கி நம்ம யாரு துன்பப்படுறாங்களோ அவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் அது நீங்கும் என்பதை இப்பொழுது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அலை இயக்க தத்துவம் எந்த அளவுக்கு சிறப்பாக வேலை பார்க்கிறது என்பதை சொல்லி மாளாது. அலை இயக்க தத்துவங்கிறது ஏற்கனவே எனக்கு புரிஞ்ச விஷயம். ஆனா நான் பயன்படுத்தாத விஷயம். இப்ப வந்து அலை இயக்க தத்துவத்தின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இதை நான் உணர்வது மட்டுமல்ல, என் உயிர் சொந்தங்களாக இருக்கும் நீங்களும் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் பயன்படுத்த வேண்டும். எனக்கு எனக்கு நட்பாக இருக்கக்கூடிய 2 பேராசிரியர் பெருந்தகைகள் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் இந்த கருத்தை ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னதே இதுதான் சொன்னாங்க. இப்ப நீங்க அலைய தத்துவத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்க. அது மங்கை அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மூத்த பேராசிரியர். அதே மாதிரி இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஜெயரத்னம் சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் அம்மா இருக்காங்க. அவங்க 2 பேர்ட்டையும் பேசும் போது அவங்க சொன்னதே உங்களுக்கு அழகிய தத்துவத்தை வந்து நீங்க உணர்ந்துட்டீங்க. அதே மாதிரி வாழ்த்தும் பயனையும் நீங்க உணர்ந்திருக்கீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எப்பவா இருந்தாலும் இந்த வாழ்த்தும் பயனுடைய நுட்பம் உங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா மகரிஷி சொன்னாங்க, சொன்னால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு. இப்ப நான் சுயமா சிந்திச்சு அந்த தம்பிக்கு அனுப்பி அனுப்பி நான் அந்த ஆற்றல் மூலமாக நான் அந்த தம்பியுடைய நோய் நீங்கி இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தங்களுமே நம்முடைய ஆற்றலை நம்முடைய தவ ஆற்றலை எந்த அளவுக்கு உள்வாங்குறோமோ அது தவம் முடிஞ்சதுக்கு பிறகு அருட்தந்தையினுடைய படத்தை பக்கத்துல வச்சுக்கிறேங்க, வச்சுக்கிட்டு அவருடைய கண்களை பாருங்க. அந்த ஆற்றலை உங்களுக்குள்ள வாங்கிட்டு யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரணும்னு நீங்க வாழ்த்து கொடுங்க. நீங்க வாழ்த்து கொடுக்க கொடுக்க அந்த பிரச்சனை வந்து தீனில் பட்ட தூசாகுங்கிற மாதிரி படிப்படியா காணாம போயிரு. இப்ப இந்த தம்பிக்கு 7 நாள்ல பாருங்க 14.7 இருந்துச்சு. அலோபதி மருத்துவம்லாம் பார்க்கல. ஆனா ஏதாவது கிரிட்டிக்கல் ஆச்சுன்னா என்ன பண்றதுங்கிறக்காண்டி அவங்க அண்ணன் வீட்டுல விட்டு கோயம்புத்தூர் ஏதாவது ஒண்ணு அவர் குப்புசாமி நாயுடுல ஏற்கனவே பார்த்துட்டு இருக்காரு. அங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் வீட்டுல விட்டாச்சு. ஆனா நம்ம அந்த வாழ்த்து கொடுத்து அதோட அந்த ஹோமியோபதி மருத்துவம் பண்ணிட்டே வர வர பார்த்தீங்கன்னா அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் வேகமா இருந்து 14.7 இருந்தவர் 3.2 அளவுக்கு வந்துருச்சுன்னா இது வந்து நம்முடைய தவ ஆற்றலுக்கும் நம் கண்களுடைய சக்திக்கும் நம்முடைய அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய அந்த தெய்வீக பார்வைக்கும் அதை நம்ம உள்வாங்கி நம்ம அனுப்பும் போது எவ்வளவு பெரிய சிக்கல்களை நீக்கிறதுக்கான வாழ்த்து. ஏன்னா இதுல எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, யாருக்கும் எந்த துன்பமும் கிடையாது, அன்பு மட்டும்தான் இருக்கு. அன்பும் கருணையும் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. அந்த அன்பும் கருணையும் வாங்குறோம் யாருக்கு துன்பமோ அவங்களுக்கு மகிழ்ச்சி சொன்னாங்க. இந்த இரண்டொழுக்க பண்பாடை நம்ம கடைபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். நம்ம இப்ப அந்த தம்பிக்கு சொன்னேன், துன்பப்படும் உயிருக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். திருப்பி திருப்பி செஞ்சவரோட உடைவு ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த கண்களுக்கு யோகம் வரும். உங்க கண்களுக்கு யோகம் வரும் பொழுது உங்கள் உயிருக்கும் உங்கள் உடலுக்கும் பாதுகாப்பு வரும். உங்கள் கண்களில் ஆற்றல் நிறைந்து இதை வந்து மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த ஜீவனில் இருக்கக்கூடிய தேவையற்ற பதிவுகள் நீங்க ஆரம்பிக்கும். அந்த தேவையற்ற பதிவுகள் நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த ஜீவனும் ஒரு உயர்ந்த நிலையை அடைய ஆரம்பிக்கும். அந்த ஜீவனை காப்பாற்றிய புண்ணியமும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள வந்துடும். ஏன்னா ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் நம்ம மூலமா நடந்ததுன்னா அது குருக்கு செய்யக்கூடிய ஒரு காணிக்கையா தான் நான் பார்க்கிறேன். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய கண்களையும் அன்பை நிறைச்சிட்டே வரலாம். அந்த அன்பு நிறைய 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 பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாருடைய கண்களும் யோகமான கண்களா வரும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய பிராக்டிஸ் வந்து
கண்கள்ல வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தி விடும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா அடுத்த செகண்ட் தலையை திருப்பி பழகிடும். தேவையில்லாத விஷயத்தை பார்த்து நம்முடைய ஆற்றலை வீணாக்கி வீணாக்கி பழகிட்டோம்னா அந்த தேவையில்லாத பதிவுகள் நம்முடைய கருமையத்தில் பதிஞ்சு அந்த தேவையில்லாத விஷயத்தை பார்க்க தூண்டிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத விஷயம்னா நம்ம திரும்பிக்கிட்டோம், இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டோங்கிற ஒரு நிலையை வந்துட்டோம்னா நம்முடைய கண்களில் ஆற்றல் வீணாகாது, நம்முடைய கர்மயத்தில் தேவையற்ற பதிவுகள் வராது, நம்முடைய கர்மயம் தூய்மையாகவே இருக்கும். தேவையற்ற விஷயங்களை நோக்கி நம்முடைய கண்கள் செல்லாது. எப்போ இருந்தாலும் நம்முடைய கண்கள் தெய்வீகமான விஷயங்களையோ நல்ல விஷயங்களையோ அந்த ஒரு துன்பப்படும் உயிரை தூக்கி விடக்கூடிய ஒரு விஷயமாத்தான் அமையணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காந்தி தாத்தா 3 பொம்மைகளை, 3 குரங்கு இருக்கிற மாதிரி பொம்மை வச்சிருப்பாரு. ஒண்ணு கண்ணை பத்திக்கிட்டு இருக்கும், ஒண்ணு வாயை பத்திக்கிட்டு இருக்கும், ஒண்ணு காதை பத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்ப அந்த பொம்மைகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. காணாம போனதோட விலையும் எங்கேயும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க நினைக்கிறதா ரைட்டுங்கிறது ஆயிட்டு. அவங்கவுங்க நினைக்கிறது எப்பவுமே ரைட்டாகவே முடியாது. இறைநிலையோட விருப்பப்படித்தான் ரைட்டு தப்புங்கிறது நடக்கும். எல்லா செயலுக்கு தக்க விளைவு கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். அந்த செயலுக்கு தக்க விளைவு வரணும், சரியான விளைவு வேணும்னா நம்முடைய செயல் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி செயல் சிறப்பாக இருக்கணும்னா நம்முடைய பார்வை சிறப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை சிறப்பாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய கண்களுக்கு நாம் கட்டளை கொடுத்து பழகிக் கொண்டே வரும்போது இப்ப கடைசியா முடிக்கும் போது ஒரு 5 நிமிடம் அந்த கண்கள் மீது நம்ம ஒரு கவனம் பண்ணி கண்களுக்கு கட்டளை கொடுத்து எப்படி பார்க்கலாங்கிறது நம்ம வந்துடலாம். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்களும் யோகமான கண்களாக இருக்கும். உங்களை பார்ப்பவருடைய கண்களும் யோகமான கண்களாக இருக்கும். ஒவ்வொரு செயலும் யோகமாக அமையும். வாழ்க்கை கிடைத்திருக்கிற மானிட பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த மானிட பிறப்புல வந்துட்டு நம்ம போயிட்டு மதம், ஜாதி, கட்சி இதுகள் எல்லாம் காலத்தை வீணாக்கிறதே வருது. நம்முடைய நோக்கம் வந்து ஒரு சிறப்பா அமையணும். இது வந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு குரு கிடைச்சிருக்காங்க. அந்த குரு கொடுத்திருக்கிற எல்லா பயிற்சிகளையும் நம்ம சிறப்பா செஞ்சுட்டு வரோம்னா நம்முடைய கண்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிட்டே வரும். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும் செஞ்சுட்டே வரும் பொழுது கண்கள் ஆற்றல் மிக்கதாக மாறிக்கொண்டே வரும். ஏன்னா ஜீவகாந்தம் குறைவுபடாம இருக்கு. இது போக நம்ம எல்லாருக்கும் இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஜீவகாந்த பயிற்சி பெருக்க பயிற்சியும் சாமிஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டே வரும்போது கண்களுடைய ஜீவகாந்தம் நிறைஞ்சிருக்காங்க. ஆனா நிறைஞ்சிருக்க ஜீவகாந்தத்தை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம், அது செயல் விளைவு தத்துவத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா, இரண்டு ஒழுக்க பண்பாடுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு விஷயமாக நாம் பயன்படுத்திக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா மகான்களுடைய கண்கள் இருந்தோம். இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா தெய்வ சொரூபங்களா வடிக்கப்பட்டிருக்க சிலைகள்ல இருந்து வர்றதை பார்க்கலாம். இது மாதிரி மகான்களுடைய படங்கள்ல இருந்து வர்றதை பார்க்கலாம். இது மாதிரி தெய்வ சொரூபமா இருக்கு வீட்டுல வச்சிருக்க சாமி படங்கள்ல இருந்து கூட கண்கள்ல இருந்து ஆற்றல வருது. இந்த கண்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை நம்ம உள்வாங்கி உள்வாங்கி பழகும் பொழுது நம்முடைய கண்கள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையே யோகமான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கை யோகமான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்க நம்மை சுற்றி இருப்பவருடைய வாழ்க்கையிலும் யோகமான சூழ்நிலைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மை சுற்றி நல்லெண்ணங்களே பரவும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல நம்மை சூழ்ந்திருக்க நபர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல நாம் சூழ்ந்திருக்க பகுதியிலும் நாம் வாசிக்கும் ஊரிலும் நாம் வசிக்கும் நாட்டிலும் ஆற்றல் பெறக்கூடிய தன்மையை நம்முடைய கண்கள் பெற ஆரம்பிக்கும். நம்முடைய கண்களே யோகமான கண்களாக அமைவதற்கு மகான்களுடைய கண்கள், தெய்வீக சுரூபங்களுடைய கண்கள், சிறு வயதிலிருந்து பார்த்து வந்த நம்முடைய தாய் தந்தையுடைய கண்கள், நம்முடைய ஆசிரியருடைய கண்கள், நம்முடைய சகோதர சகோதரிகளின் கண்கள், நம்முடைய உறவு உறவினர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய கண்கள், நம்முடைய படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய கண்கள், நம்ம வேலை பார்க்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடியவருடைய கண்கள், இப்படி ஒவ்வொருடைய கண்களும் என்னை பொறுத்தளவில் யோகமான கண்களே. அந்த கண்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைக்க நினைக்க அந்த கண்ணைப்பார் யோகம் வருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். வேற எங்கேயும் நம்ம தேடி போய் இதுக்காக செலவழிக்கிறது இல்லை. இதுக்காக நம்ம எந்த கஷ்டமும் வர்றதில்லை. கண்ணைப்பார் யோகம் வரும், அவ்வளவுதான். அந்த கண்ணை பார்க்கறது மட்டுமல்ல நம்முடைய கண்களை பார்ப்பதன் மூலமாகவும் நமக்குள் யோகம் வர ஆரம்பிக்கும். இப்ப நம்முடைய கண்களை எப்படி யோகமான கண்களாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல முதல்ல குறிப்பா சொல்ல போனா உடற்பயிற்சி செய்யணும், ஜீவகாந்த பயிற்சி செய்யணும், காயகல்ப பயிற்சி செய்யணும். அடுத்தது என்னுடைய கண்களை நம்ம கூர்ந்து நோக்கணும். அவருடைய கண்களை நம்ம அப்படியே கண்ணுக்குள்ள நம் தவம் முடிச்சோட நமக்குள்ள கொண்டு வந்து யாருக்கெல்லாம் வாழ்த்து தேவைப்படுதோ அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கொடுக்க கொடுக்க எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் எத்தனை பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது அனைத்தும் பனி போல் சூரியனோட ஒளிப்பட்ட பனி போல அது நீங்கி போறதை பார்க்க முடியும். இதுக்கு வந்து அருட்தந்தையுடைய ஆற்றலை நம்ம எப்போ இருந்தாலும் ஏற்றுக்கலாம். இல்ல இது இந்த மார்க்கத்தில் இல்லாதவங்க நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய குரு யாரோ அவருடைய கண்களை நீங்க நினைச்சுக்கோங்க. அது போக நான் சொன்ன மாதிரியா இருக்கக்கூடிய கண்களை நினைச்சுக்கோங்க. அத்தனை பேருடைய கண்களை நினைக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் யோகமான கண்களாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் பெற ஆரம்பிக்கும். இப்ப நம்ம கண்களை மூடி எப்படி தியானம் பண்ணலாம்னு பார்க்கலாம். கண்களை மூடி கண்கள்ல கருமையத்துல
கண்களுடைய கருவிழியில கவனத்தை வச்சுட்டு, என் கண்கள் தெய்வீகமான கண்கள், என் கண்கள் சிறப்பான கண்கள், என் கண்கள் யோகமான கண்கள், என் கண்கள் மூலமாக நான் பார்க்கும் பொருள் அனைத்தும் புனிதமடையட்டும். என் கண்கள் மூலமாக நான் பார்க்கும் நபர்கள் அனைவரும் புனிதமடையட்டும். நான் சிந்திக்கும் செயல்கள் அனைத்தும் புனிதமாகட்டும். நான் பார்க்கும் நபர்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கட்டும். என் கண்களின் அற்புத ஆற்றல் நிறையட்டும். சுத்தவெளியில் இருந்து வரக்கூடிய தெய்வீக சக்தி வான்காந்தத்தை கலந்து என்னுடைய துரிய மையத்தின் வழியாக என்னுடைய மனோன்மணிக்கு வந்து என்னுடைய பிடரிக்கண்ணில் இருந்து என் கண்கள் வழியாக நான் யாரை பார்க்கிறேனோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கட்டுங்கிற உணர்வோட நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்களை மூடி சுத்த வெளியில மனசை நினைச்சு இப்ப நம்ம ஒரே ஒரு நிமிஷம் சுத்த வெளியில வச்சுக்கலாம். நம்ம கண்கள் மீது நினைவைத்திருந்தா கண்கள்ல இருந்து அப்படியே கண்களை அப்படியே பின்னாடி கொண்டு வந்தோம்னா மனோன்மணி வரும். மனோன்மணிக்கு பின்னாடி கொண்டு வந்தோம்னா பிடரிக்கண் வரும். அந்த பிடரிக்கண்ல இருந்து துரியத்துக்கு வரும். துரியத்திலிருந்து சந்திரன், சந்திரனிலிருந்து சூரியன், சூரியனிலிருந்து அப்படியே விரிந்து 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 சக்திகளும் சக்திகளம் காந்தம் நிறைந்த சக்திகளும் அந்த சக்திகளத்தில் நம்முடைய மனம் விரிவாகிறது. விரிந்து 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 சக்திமயமாக இன்னும் விரிந்து விரிந்து அப்படின்னு சிவகலம் என்று சொல்லக்கூடிய அந்த களத்தில் கலக்கிறோம். சுத்தவெளியில் கலந்து நிற்கிறோம். சுத்தவெளியில் கலந்து நின்று சுத்தவெளியினுடைய ஆற்றலை மெதுவாக ஈர்த்து கொண்டு அப்படியே நம்ம சக்தி களத்துக்கு வர்றோம். அந்த சக்தி களத்துல அப்படியே சுருங்கி நம்முடைய சூரிய குடும்பத்துல தான் நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து அப்படியே சுருங்கி சந்திரனுக்கு வரோம். சந்திரன்ல இருந்து துரியாதீதத்துக்கு வரோம். துவாதசங்கத்துக்கு வரோம். துவாதசங்கத்துல இருந்து அப்படியே மெதுவா இறங்கி துரியத்துக்கு வரோம். துரியத்திலிருந்து அப்படியே நம்முடைய மனோன்மணிக்கு வரும். நம்முடைய மனோன்மணியில இருந்து பிடரிக்கணும். அந்த பிடரிக்கண்ல இருந்து நம்முடைய கண்களுக்கு ஆற்றல் போவதை பாருங்க. அந்த கண்கள்ல ஆற்றல் நிறைஞ்சு நிற்குது. அந்த கண்கள் கருணையான கண்களா இருக்கு. அந்த கண்கள் யோகமான கண்களா இருக்கு. இந்த கண்கள் மூலமாக நான் பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரும் புனிதமடையட்டும். நான் பார்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் புனிதமடையட்டும். என்னை நம்பியவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நினைக்கிறேன். துன்பங்கள் நீங்கட்டும். நான் எங்கு சென்றாலும் என்னுடைய கண்கள் கருணையே சுமந்திருக்கும். என்னுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய ஆற்றல் கருணையே வெளிப்படுத்தட்டும். அந்த கருணை மிகுந்த கண்கள் ஆற்றலை வெளிப்படுத்தட்டும். ஒவ்வொரு ஜீவனிலும் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய கண்களாக என்னுடைய கண்கள் மாறட்டும். என்றிலிருந்து என்னுடைய கண்கள் தூய்மையான கண்களாக மாறட்டும். என்னுடைய கண்கள் யோகமான கண்களாக மாறட்டும். என் கண்களை பார்த்து செல்லக்கூடிய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் நடக்கட்டும். நான் பார்க்கும் ஒவ்வொரு நபரும் நான் பார்க்கும் ஒவ்வொரு பொருளும் புனிதம் அடையட்டும், மேன்மை அடையட்டும், உயர்வடையட்டும் அப்படிங்கிற மனக்கட்டளை கொடுத்துட்டு மெதுவா கண்களை விருந்து வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருடைய கண்களும் இன்றிலிருந்து தூய்மையான கண்களாகவும் புனிதமான கண்களாகவும் யோகமான கண்களாகவும் மாறிவிட்டது. இந்த மாறிவிட்ட கண்களை எப்பொழுதுமே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்களை மூடி உங்களுடைய கண்களுக்கு மனக்கட்டளை கொடுங்கள். கொடுத்து 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 உங்களுடைய கண்களை தூய்மையாக்குங்கள். ஆற்றல் மிகுந்ததாக மாற்றுங்கள். யோகமான கண்களாக மாற்றுங்கள். அருட்தந்தையினுடைய ஆற்றலை ஈர்த்து உங்களுடைய உடல் முழுவதும் இதை நிரப்பிக் கொள்ளுங்கள். நிரப்பிக் கொண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிளஸிங் என்று சொல்லக்கூடிய வாழ்த்தலையும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அத்தகைய வாய்ப்பை எடுத்திருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்களுக்கு நம்முடைய எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்க முடியாது. அப்படி ஒரு குரு எடுத்திருக்கிறார். அந்த குருவை நோக்கி நாம் வாழ்த்துவோம். அதே போன்று தினமும் காலையில் எந்திரிச்சோம்னா அப்படியே கண்களை மூடி பூமிக்கு வெளியில போயிட்ட மாதிரி நினைச்சிட்டு பூமியை நினைச்சு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குறைஞ்சது காலையில எந்திரிச்சோன்னா ஒரு 11 முறையாவது வாழ்த்திக்கிட்டே வாங்க. வாழ்த்த நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். பூமி தூய்மைப்பட ஆரம்பிக்கும். பூமி தூய்மைப்பட ஆரம்பிக்க நம்முடைய ஆற்றலும் தூய்மைப்பட ஆரம்பிக்கும். ஆரம்பிக்க நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும். நம்முடைய வெற்றிகள் குவிய இந்த சமுதாயம் உயர்வடைய ஆரம்பிக்கும். நம்முடைய சமுதாயம் உயர்வடைய அடைய நம்முடைய குடும்பங்களின் மகிழ்ச்சி நிறைய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்தற்கரிய பேர் கிடைத்ததாகவே நான் உணர்கிறேன். அதே உணர்வுகளை நீங்களும் பெற்று
உங்கள் உடலுக்கு வேண்டுமானால் ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் உயிருக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. ஏனென்றால் எனக்குள் இருக்கும் உடலுக்கு வேண்டுமானால் ஜாதி இருக்கிறது, மதம் இருக்கிறது. எனக்குள் இருக்கும் உயிருக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நாம் சுத்த வெளியில் இருந்து வந்தோம். இந்த இறை துகளாகவே வந்திருக்கிறோம். நாம் இறை துகளாகவே சென்று இணைய இருக்கிறோம் என்ற அற்புதமான அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி காட்டிய வழியை உங்களுடைய வாழ்க்கையில உணர்வுபூர்வமாக பெறட்டும். உங்களுடைய கருமையங்களில் இன்றிலிருந்து அது பதிவாக மலரட்டும். விரைவில் நீங்களும் பார்க்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் உங்களுடைய உயிர் சொந்தமாக மலரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்ட மாற்றங்கள் நிகழட்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுடைய கண்கள் யோகமான கண்களாகவே அமையட்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கண்ணினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் இந்த இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் உங்கள் அனைவருக்கும் உதவியாக அமையட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். இன்றிலிருந்து நம்முடைய கண்கள் அனைத்தும் யோகமான கண்கள். நம் கண்கள் யோகமானால் நம்முடைய கண்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய கருமையத்தில் இருக்கக்கூடிய உயிர் யோகமான உயிராக மாறுகிறது. அந்த உயிரினுடைய அடித்தளத்தில் இருக்கும் மனதினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடியது இறை. அந்த இறையே யோகமாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் மகிழ்ச்சிகரமான விஷயமாகும், அன்பு நிறைந்த விஷயமாகவும், தூய்மையான விஷயமாகவும், வெற்றிகள் நிறைந்த விஷயமாகவும், இரண்டொழுக்க பண்பாடை கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் என்ற விழிப்புணர்வு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து அற்புதங்கள் நடக்கட்டும். உங்கள் கண்கள் அற்புதங்களே நிகழ்த்தட்டும், அற்புதங்களே பார்க்கட்டும், அற்புதங்களே செய்யட்டும். உங்கள் கண்கள் இன்றிலிருந்து யோகமான கண்களாக மாறட்டும். உங்கள் கண்களை பார்த்தாலே யோகமான கண்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் கண்ணாடியை பார்க்கும்பொழுது உங்கள் கண்கள் யோகமான கண்கள் என்று சொல்லுங்க. உங்க கண்ணாடியில பார்க்கும்போது உங்க இடது கண்ல இருந்து உங்க வலது கண்ணை பாருங்க. பார்த்துட்டு வலது கண்ல இருந்து அப்படியே புருவமத்தி பாருங்க. மூன்றாம் கண்ணு சொல்லக்கூடிய அந்த ஆக்னியை கவனிங்க. ஆக்னியை கவனிச்சுட்டு திருப்பி இடது கண்ணுக்கு வாங்க. திருப்பி உங்க கண்ணாடியில் இருக்கக்கூடிய வலது கண்ணை பாருங்க. திருப்பி இங்க வாங்க. அப்படி முக்கோணமா பாருங்க. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அப்படியே கண்ணை மூடி என் கண்கள் யோகமான கண்கள் அப்படின்னு வார்த்தையை சொல்லுங்க. அந்த ஆக்னியில வாங்கக்கூடிய ஆற்றல் அந்த இது பார்த்தீங்கன்னா பிரமிடு மாதிரி உருவாகும். அந்த ஆற்றல் அப்படியே ஈர்த்து என் கண்கள் ஆற்றலான கண்கள், என் கண்கள் சக்தியான கண்கள், என் கண்கள் யோகமான கண்கள் உங்க கண்களின் சக்தி கொடுத்து அந்த கண்களோட நீங்க வெளியில வராங்க. நீங்க பார்க்கும் பொருள் அனைத்திலும் நல்லதே பாருங்க. பார்க்குற விஷயங்கள் அனைத்திலும் நல்லதே பாருங்க. கேட்கிற விஷயங்கள் அனைத்தும் நல்லதாவே கேளுங்க. பேசுற விஷயங்கள் அனைத்தும் நல்லதாவே பேசுங்க. இவைகளை செஞ்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா மகரிஷி காட்டிய வழியில் மிக விரைவில் இந்த சமுதாயத்தில் நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்த இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற தகவலை பதிவிட்டு இதில் கடந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையம், குருவாழ்க, குருவே துணை. ஏதேனும் கேள்வி இருந்தால் கேள்வி பதில் நிகழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம், வாழ்க.